கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். மற்றொரு வசனம், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பூமியின் மேல எது பெய்யலையா? மழை பெய்யவில்லை. யார் இந்த மனுஷன்? யார் இந்த எலியா? இவன் எங்கிருந்து வருகிறான்? இவன் எதற்காக வானத்தினுடைய பனியையும், மழை கிடையாது, முதல்ல எதுதானா? பனி. வானத்தின் பனியையும் பிறகுதான் என்னன்னு போட்டிருக்கு? மழை. பிறகுதான் மழைன்னு வருது. அது என்ன? பனியை முதல்ல அடைக்கிறான், பிறகு எதை அடைக்கிறான்? மழையை அடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கருத்தாய் வேண்டிக் கொண்டானாம். எப்படி வேண்டிக் கொண்டானாம்? அநேகர் பனியும் மழையும் பெய்யணும்னே கருத்தாய் என்ன செய்யறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. எப்ப கருத்தாய் ஜெயிப்பாங்கன்னா, நம்ம வீட்டுல போர்ல தண்ணி இல்லாத போதுதான் எப்படி ஜெபம் எப்படி மாறுகிறது? கருத்தாய். அது வரைக்கும் அப்படி ஜெபிக்கிறது கிடையாது. ஆனா இந்த மனுஷன், எல்லாரையும் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் தேசத்தின் மேலேயே பனியும் மழையும் பெய்யக்கூடாது என்று சொல்லி கருத்தாய் ஜெபித்தானாம். யார் இவன்? எங்கிருந்து வருகிறான்? எதற்காக இவன் பனியையும் மழையையும் அடைக்க வேண்டும்? இதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பின்னணி என்ன? வேதம் ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பின்னணியத்தோடு கூட தான் அறிமுகப்படுத்தும். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? 12 கோத்திரங்களிலே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? அவனுடைய தகப்பன் யாரு? அவனுடைய தாத்தா யாரு? ஒரு சிலருக்கு 2-3 தலைமுறை எல்லாம் சொல்லும். ஆனால் இந்த மனுஷனை குறித்து வேதம் எந்த அறிமுகமும் சொல்லல. அவனுடைய தகப்பன் பேர் என்ன? யாருக்கும் தெரியாது. எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? 12 கோத்திரங்களில் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? வேதம் அதையும் குறிப்பிடவில்லை. எந்த இனத்தை, எந்த சந்ததியாரை சேர்ந்தவன்? யூதா கோத்திர, யூதா சந்ததியா அல்லது இஸ்ரவேல் சந்ததியில பிறந்தவன்? எந்த பகுதியிலே இருந்து வருகிறான்? எந்த சந்ததியை சேர்ந்தவன்? அதையும் வேதம் சொல்லல. வேதம் இவனை குறித்து சொல்லுகிற ஒரே அறிமுகம் என்ன தெரியுமா? அவன் கீலேயாத் பகுதிகளில் குடியிருந்தான். ஒன்னு. அடுத்து வேதம் இவனை குறித்து சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன? திஸ்பியன். எப்படி சொல்லுது? வாசிங்க, 1 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே யாரா? திஸ்பியனாகிய. எபிரேய பாஷையில திஸ்பியன் அப்படின்னு சொன்னா, எபிரேய பாஷையில திஸ்பியன் அப்படின்னு சொன்னா சிறையாளி அல்லது சிறைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? சிறையாளி அல்லது, சத்தமா சொல்லுங்க, திஸ்பியன் என்ன அர்த்தம்? சிறையாளி அல்லது சிறைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். எப்படி பிரதர் திஸ்பியன் சிறையாளி சிறைப்பட்டவன்னா எப்படி? ஏதாவது யுத்தம் ஏதாவது நடந்து, போர் ஏதாவது நடந்து இதுல இவனை அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்களா பிரதர் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படி அல்ல. ஏன்னா இவனுடைய நாட்கள்ல எதுவும் யுத்தம் எதுவும் நடக்கல. அப்ப சிறையாளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபிரேய பாஷையில
அந்த திஸ்பியன் சிறையாளி அப்படின்னா யார் அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷத்திலே 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். எடுக்க வேண்டாம். ஒரு எஜமானிடத்திலே, ஒரு ஆண்டவனிடத்திலே ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அந்த கடனை கொடுக்க அவனுக்கு வகை இல்லாத போது அந்த ஆண்டவன் அந்த வேலைக்காரனை அழைத்து சொன்னார், நீ உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று, உன்னுடைய பிள்ளைகளை விற்று, உன்னுடைய மனைவியை விற்று, உன்னையே விற்று, நீ பட்ட கடனை உடனே எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடைக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த வேலைக்காரன் அவரிடத்தில் கேட்டான், என் எஜமானே, என் ஆண்டவனே, என்னிடத்தில் சற்று என்ன செய்யும்? பொறுமையாயிரும் என்று சொன்னான். உடனே அந்த ஆண்டவன் இறக்கப்பட்டு அந்த கடன் முழுவதையும் அவனுக்கு என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டு விட்டார். இந்த கடன் மன்னிக்கப்பட்ட வேலைக்காரன் வழி அருகே போகிற போது இவனிடத்திலே 100 வெள்ளி கடன் பட்ட ஒருவன் இவனுக்கு எதிர்பட்டான். அப்ப இவன் அவனுடைய கழுத்தை பிடித்து நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு உடனே என்ன செய்ய வேண்டும்? அடைக்க வேண்டும் என்று சொன்னான். இது அந்த எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த எஜமான் அந்த கடன் மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரனை அழைத்து இப்படி சொன்னார், நான் உனக்கு மன்னித்தது போல நீனும் என்ன செய்திருக்க வேண்டும்? மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்யல? மன்னிக்கல. ஆகையினாலே நீ பட்ட கடனை உன்னுடைய சொத்துக்களை விற்று, உன்னுடைய பிள்ளைகளை விற்று, உன்னுடைய மனைவியை விற்று, இறுதியில உன்னையே எனக்கு அடிமையாக விற்று உன் கடனை அடைக்கிற வரைக்கும் உன்னை உபாதிக்கிறவர்களிடத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி பட்ட கடனுக்காக அடிமையாகி சொத்துக்களை விற்று, பிள்ளைகளை விற்று, மனைவியை விற்று, இறுதியில தன்னையே அந்த கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக விற்று சிறைப்பட்டு போகிறான் பாருங்க. அவனுக்கு பேர் தான் எபிரேய பாஷையில திஸ்பியன் அப்படின்னு பேர். என்ன பேரு? திஸ்பியன். எல்லாவற்றையும் இழந்தவன், சொத்துக்களை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவன், மனைவியை இழந்தவன், தன் மீதே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட இழந்தவன். அவனுக்கு பேர் தான் திஸ்பியன். இந்த மனுஷன் என்ன தொழில் செய்தான், எப்படி கடன் பட்டான், எப்படி இழந்தான், வேதம் அதையெல்லாம் நமக்கு சொல்லல. வேதம் அவனை குறித்து சொல்லுகிற ஒரே அறிமுகம் என்ன? அவன் யாரு? அதனாலதான் அவனுடைய குடும்ப பின்னணியை குறித்து சொல்லல, கோத்திர பின்னணியை குறித்து சொல்லல, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எந்த கோத்திரத்துல இருந்து வந்தவன், எதையுமே சொல்லல. வேதம் அவனை குறித்து அறிமுகப்படுத்துகிற ஒரே அறிமுகம் என்னன்னா, அவன் ஒரு திஸ்பியன். எல்லாவற்றையும் இழந்தவன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா? பேங்க்ரப்ட்னு சொல்லுவாங்க. திவாலானவன். என்ன ஆனவன்? திவாலானவன். எல்லாவற்றையும் இழந்தவன். இந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இதுல என்ன பியூட்டினா, என்ன ஆச்சரியம்னா, இவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் இவன் இழக்காமல் இவனுக்குள்ளே காத்து கொண்ட ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. இந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் இவன் இழக்காமல் இவனுக்குள்ளே காத்து கொண்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வைராக்கியத்தை பாருங்க. எல்லாவற்றையும் இழந்த மனுஷன், ஆனா அவன் யார் மேல வைத்திருந்த விசுவாசத்தை இழக்கல. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்தை. இதுதான் சூழ்நிலை. இப்போ இந்த தருணத்துல இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜா பதவிக்கு வருகிறான். அவனுக்கு ஆகாப்னு பேரு. அவனுக்கு என்ன பேரு? ஆகாப். அந்த ஆகாப் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தான். என்ன பேர் அவளுக்கு? ஏசப்பேல். ஏசப்பேல் அப்படின்னா கற்புள்ளவள்னு அர்த்தம். ஆனா கற்புக்கு அவளுக்கு என்னவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சரி, இந்த ஏசப்பேல் கர்த்தரை தெய்வமாக கொண்டவள் அல்ல. அவள் ஒரு புறஜாதி பெண்மணி.
பாகாலை தெய்வமாக வணங்கி வந்தவள், பாகால் வணக்கத்திற்கு உரியவள், பாகாலை தெய்வமாக வணங்கி வந்தவள். ஆபிரகாமின் சந்ததி அல்ல, தேவனுடைய ஜனத்தை சேர்ந்தவள் அல்ல. இந்த யேசபேல் ஒரு காரியம் செய்தாள். நேரா தன்னுடைய கணவனிடத்திலே போனாள். இஸ்ரவேல் தேசத்தினுடைய கிளைமேட் எப்படிப்பட்டதுன்னா, அவர்களுடைய கிளைமேட் எப்படிப்பட்டதுன்னா, இஸ்ரவேலர்களுக்கு மழையை விட பனிதான் ரொம்ப அவசியம், தேவை. அவர்களுக்கு எதுதான் தேவை ரொம்ப? நமக்கு எப்படி மழை பெஞ்சாதான் விவசாயம், ஆனா அவங்களுக்கு மழை வேண்டாம். இதுல எதுதான் தேவை? பனி நிறைய பெய்யணும், பனி நிறைய பெய்யணும். அப்படி பெஞ்சாதான் அவர்களுக்கு திராட்சை செடி, ஒலிவ மரம் எல்லாம் அவங்களுக்கு காய்க்கிறது பனியை வைத்துத்தான். இஸ்ரவேலர்களுடைய அவசிய தேவை என்னதான்? பனி. மழை கிடையாது, மழை கிடையாது. அதனாலதான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற போது ஆதியாகமம் 27:28 இப்படி சொல்லி இருக்கிறார், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, அப்படித்தான் ஆசீர்வதிச்சார். உபாகம புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 13வது வசனத்துல மோசே யோசேப்பின் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறத பாருங்க. மோசே யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும், அப்படிதான் பிளஸ் பண்ணார், மழைன்னு சொல்லல. யோசேப்பின் கோத்திரத்துக்கு எது தேவையா? பனி. அதே அதிகாரம் 28வது வசனத்துல, அதே அதிகாரம் உபாகம் 33:28 வாசம் பண்ணுவான், ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் மழையை பெய்யும்னா இருக்கு, என்ன பெய்யும்? பனியை பெய்யும். ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா புஸ்தகத்தில் 14:5 வாசிங்க. ஆண்டவரே சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேன்? பனியை போல் இருப்பேன். எப்படி இருப்பேனா? பனியை போல் இருப்பேன். அப்படிதான் சொன்னார், பனியை போல் இருப்பேன். இஸ்ரவேல்ல நல்ல பனி பொழிந்து கொண்டிருந்தது. தேவைக்கு ஏற்றாற் போல மழை பொழிந்து கொண்டிருந்தது. தேவைக்கு ஏற்றாற் போல என்ன பெய்து கொண்டிருந்தது? மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்ப யேசபேல் நேராய் ஆகாபினிடத்திலே போய் ஒரு காரியத்தை சொன்னாள். என்ன சொன்னால்னா, இஸ்ரவேல் மேல இவ்வளவு பனி பொழிகிறது, மழை பொழிகிறது, அதுக்கு காரணம் நீங்க கர்த்தர்னு சொல்றீங்க, ஆனா கர்த்தர் கிடையாது, அதுக்கு காரணம் பாகால் அப்படின்னு சொன்னாள். இஸ்ரவேல் தேசம் இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு இந்த பனிதான் காரணம். இந்த பனி பெய்யறதுக்கு கர்த்தர் காரணம் கிடையாதான். யார் காரணமா? பாகால்னு சொன்னாள். அதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி சொன்னால்னா, பாகால் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு வானத்தின் அதிபதி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. பாகால்னா என்ன அர்த்தம்? வானத்தின் அதிபதியாக பாகால் இருக்கிறபடியினாலதான் பனி பொழிகிறது. வானத்தின் அதிபதியாக பாகால் இருக்கிறபடியினாலதான் உங்களுக்கு தேவைக்கு மழை பொழிகிறது. ஆகையினால தேசம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் வானத்தின் அதிபதியாகிய பாகால் தான். நீங்க யாரை தெய்வமா வணங்கணும்? பாகாலை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொன்னாள். அவள் சொன்னதை ஆகாப் அப்படியே நம்பினான். இஸ்ரவேல்ல ஒரு உத்தரவு பிறப்பித்தான். அத்தனை பேரும் யாரை தெய்வமாக வணங்க வேண்டும்? பாகாலை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலே சொல்ல ஆரம்பித்தார்கள். கர்த்தர் தெய்வம் அல்ல. யார் தான் தெய்வம்? பாகால் தான் தெய்வம். வானத்திலிருந்து பனியும் மழையும் பொழிய பண்றது பாகால் தான் இஸ்ரவேலே சொல்ல ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலே சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்க. எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த நாள் துவக்கி அந்த நாள் மட்டும் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி வந்தவர்கள் இப்ப என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்?
பாகாலை தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நாட்கள்ல வாழ்ந்த மனுஷன் தான் இந்த துஸ்பியன். அந்த நாட்கள்ல வாழ்ந்த மனுஷன் தான் இந்த துஸ்பியன். நல்லா யோசிச்சு பாருங்க. அத்தி தோட்டங்களை உடையவர்கள் சொல்றாங்க யாரு தெய்வம்? பாகால் தெய்வம். ஒலிவ தோப்புகளை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம். திராட்சை தோட்டங்களை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த இந்த துஸ்பியன் சொல்லுகிறான் யாரு தெய்வம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் அவனுக்கு எலியாஹ் அப்படின்னே பேர் வந்தது. எலியாஹ் அப்படின்னா கர்த்தரே தேவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. எல்லாவற்றையும் உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம், ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்லுகிறான் கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ளே கடுமையான ஒரு வைராக்கியம், கடுமையான வைராக்கியம். ஐயோ, அத்தனை பேரும் பாகாலை தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, இஸ்ரவேலை இப்படி பாகாலை தெய்வம் என்று சொல்லுகிறார்களே. பாகால் தெய்வம் அல்ல, யார்தான் தெய்வம்? கர்த்தரே தெய்வம்னு நான் இஸ்ரவேலை சொல்ல வைக்கிறேனா இல்லையா பார். இஸ்ரவேலை கர்த்தரே தெய்வம் என்ன செய்ய வைக்கிறேன்? சொல்ல வைக்கிறேனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு நேரா தேவ சமூகத்திற்கு போனா, முழங்கால்களை முடக்குனா, ஆண்டவரை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சான். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கையை மீறி நடக்கிறார்கள். ஆண்டவரே, பாகால் தான் தெய்வம்னு சொல்றாங்க, வானத்தின் அதிபதி பாகால்னு சொல்றாங்க. ஆண்டவரே, வானத்திலிருந்து பனியும் மழையும் பொழியறதுக்கு காரணம் பாகால்னு சொல்றாங்க. பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தர் தான் தெய்வம் நான் நிரூபிக்கணும். விக்கிரகம் தெய்வம் அல்ல, பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் இஸ்ரவேலை சொல்ல வைக்கணும். ஆண்டவரே, தயவு செய்து வானத்தின் பனியையும் மழையையும் அடைத்து போடும் என்று கருத்தாய் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வானத்தின் பனியையும் மழையையும் அடைத்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விளங்குதா ஏன் வானத்தின் பனியையும் மழையும் கர்த்தர் அடைச்சார்னு? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வானத்தின் பனியும் மழையும் என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டார், அடைச்சிட்டார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா யாக்கோபு 5:17 மீண்டும் ஒரு விசுவாசியம் பார்க்கலாம். யாக்கோபு 5:17 மீண்டும் ஒரு விசுவாசியம் பார்க்கலாம். கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் எது மேல? எது மேல? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எது மேல? இவன் என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? ஆண்டவரே, இஸ்ரவேல் தான் பாவம் செஞ்சாங்க, இஸ்ரவேல் மேல என்ன செய்யக்கூடாது? பனியும் மழையும் பெய்யக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா கர்த்தர் பார்த்தார், இஸ்ரவேல் தேசம் என்னப்பா? இஸ்ரவேல் தேசம் நீ சொல்ற வரைக்கும் சமஸ்த பூமியின் மேலயுமே பனியும் பெய்யும் மழையும் பெய்யாது போன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்ப சகல தேசங்கள் மேலையும் இந்த எலியா சொல்லாம என்ன பெய்யாது? பனியும். நல்லா யோசிச்சு பாருங்க. தன் மீதே தனக்கு அதிகாரம் இல்லாதவன் எப்படி? அவன் மேலே அவனுக்கு என்ன கிடையாது? இவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும், சொத்துக்களை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவன், மனைவியை இழந்தவன், தன் மீதே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட இழந்தவன். ஆனால் இவனுக்குள்ள இருந்த விசுவாசம், கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம் சமஸ்த பூமிக்குமே இவனை அதிகாரியாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர், நம்ம எத்தனை பேர் இந்த எலியாவினுடைய சூழ்நிலையில இங்க கடந்து வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர்? பிரதர், நான் அநேகம் காரியங்களை இழந்திருக்கிறேன், நான் என்னுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறேன் பிரதர், நான் என்னுடைய பணத்தை இழந்திருக்கிறேன், பொருளை இழந்திருக்கிறேன், தொழில் வாய்ப்புகளை இழந்திருக்கிறேன், வேலையை இழந்திருக்கிறேன், பணிகளை இழந்திருக்கிறேன், ஊழியத்தை இழந்திருக்கிறேன், ஆத்துமாக்களை இழந்திருக்கிறேன், செல்வத்தை இழந்திருக்கிறேன், மதிப்பு மரியாதையை இழந்திருக்கிறேன், ஏன் ஈவன் உறவுகளை கூட நான் இழந்து நிற்கிறேன் பிரதர். நான் அநேகம் காரியங்களை இழந்திருக்கிறேன். எத்தனை பேருடைய உள்ளம், எத்தனை பேருடைய ஆத்துமா. ஆச்சரியம் என்ன தெரியுமா?
நீங்க அநேகம் காரியங்களை இழந்தாலும் இன்னும் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்காம அவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, மெய்யாகவே நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். அல்லேலூயா. நீங்க எதை இழந்தாலும் இன்னும் எதை இழக்கல, கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்கல. நீங்க இழந்த எல்லாவற்றையும் இந்த விசுவாசம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை இழந்தாலும் எதை காத்து கொண்டிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. யார் மேல வைத்திருக்கிற விசுவாசம்? கர்த்தரே தெய்வம் என்று நம்பி வந்திருக்கிற உங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வேண்டுமானால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில வேம்பார்ல அல்லது பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் விக்கிரகம் தெய்வம் அல்ல, பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்கிற இந்த விசுவாசம் சமஸ்த பூமியை உங்களை ஒரு நாள் திரும்பி பார்க்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமஸ்த பூமியை திரும்பி பார்க்க வைக்கிறதற்கு தேவை பணம் அல்ல, புகழ் அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, ஞானம் அல்ல, செல்வாக்கு அல்ல. தேவை ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் மேல வைத்திருக்கிற, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மேல வைத்திருக்கிற உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதை கொண்டு உலகத்தை ஜெயிக்க வைக்க போறார்னா படிப்பை வச்சு இல்ல, தகுதி திறமையை வச்சல்ல, தாளந்துகளை வைத்தல்ல. எதை வைத்து சொல்லுங்க? நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்கிறதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவை ஒண்ணுதான் பிரதர், தேவை ஒண்ணுதான். நீங்க எந்த மூலையில வேண்டுமானாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா சமஸ்த பூமி உங்களை ஒரு நாள் திரும்பி பார்க்கும். உங்க இருதயங்களில் நீங்க சுமந்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் மாபெரும் உன்னதங்களுக்கு உங்களை சுமந்து கொண்டு போகும். ஹல்லேலூயா. நீங்க எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம். கடந்த நாட்கள்ல எதை வேண்டுமானாலும் என்ன செய்திருக்கலாம்? இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் நீங்க இன்னும் எதை இழக்கல? எதை இழக்கல? எனக்கு எபிரேய பாஷையை கற்றுக் கொடுத்த ரபி அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவார். நீ எதை இழந்தாலும் எதை மட்டும் என்ன செஞ்சிடாத, உன்னுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உன்னதத்துக்கு தூக்குறதுக்கு தேவை பணம் அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, திறமை அல்ல, தாளந்துகள் அல்ல, ஆங்கில அறிவு அல்ல. தேவை எதுதான்? கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன நடந்தது? இப்ப எலியா வானத்தின் பனியை மழை என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டார். இனிமே இந்த எலியா சொல்லாம என்ன செய்யாது? வானத்துல இருந்து பனியும் மழையும் பெய்யார். என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 17:2 கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் என்ன செய்து கொண்டிரு? ஒளித்து கொண்டிரு. இப்ப எலியாவை கொலை செய்யும்படி யேசபேல் தேடுகிறாள். இப்ப ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன சொல்றார்? மீண்டுமா 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உண்டாகி அவர் கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. இப்ப ஆண்டவர் எலியாவை எங்கே ஒளிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார்? கேரித்னா இருக்கு, கரெக்டா சொல்லுங்க. ஒரு இடம் சொல்லி சொல்றார், இதுக்கு நேரா இருக்கிற. வேதத்துல ஒரு வார்த்தையும் என்ன செய்ய முடியாது? விட்டுவிட மூடக்கூடாது. சரியா? அதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் சும்மா எழுதப்படல. சரியா? அதுல இருக்கிற சின்ன வார்த்தைகள்ல கூட நம்ம என்ன செய்யணும்? கவனம் வைத்து வாசிக்கணும். கவனம் வைத்து. சரியா? சரி,
வாசிங்க. இப்ப எங்க எதுக்கு நேரா இருக்கிற? யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில போய் என்ன செஞ்சுக்க. சரி, யோர்தான் அப்படின்னு சொன்னா மரணம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான ஜதமா சொல்லுங்க. யோர்தான என்ன அர்த்தம்? மரணம். மரணம். கேரித் அப்படின்னா இடுக்கம் அல்லது நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். கேரித்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. கேரித்னா என்ன அர்த்தம்? இடுக்கம் அல்லது, மீண்டும் ஒரு விசை, யோர்தான்னா என்ன அர்த்தம்? மரணம். கேரித்னா இடுக்கம் அல்லது. இப்ப எலியா யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் மொழிபெயர்த்தா, லிட்டரலா மொழிபெயர்த்தா, மரணத்துக்கு நேராயிருக்கிற இடுக்கம் அல்லது நெருக்கம். எலியா ஒளிஞ்சுகிட்ட இடம் சாதாரண இடம் அல்ல. எப்படிப்பட்ட இடமா? மரணத்துக்கு நேரா. இடுக்கம் அல்லது நெருக்கம் இல்ல. சாதாரண இடுக்கம், சாதாரண நெருக்கம் அல்ல. எதுக்கு நேரா இருக்கிற? மரணத்துக்கு நேராயிருக்கிற இடுக்கம் அல்லது நெருக்கம். எலியா கடந்து போக வேண்டி இருந்தது. எலியா கடந்து போக வேண்டி இருந்தது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி நின்ற மனுஷன்தான். கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்தை இழக்காதவன் தான். ஆனா இப்ப என்ன அனுபவத்தின் வழியாக கடந்து போக வேண்டி இருக்கிறது? ஒரு இடுக்கத்தின் அனுபவம், ஒரு நெருக்கத்தின் அனுபவம். சாதாரண இடுக்கம் அல்ல, சாதாரண நெருக்கம் அல்ல. எதுக்கு நேராயிருக்கிற நெருக்கம்? மரணத்துக்கு நேராயிருக்கிற இடுக்கம் அல்லது நெருக்கம். எலியா கடந்து போக வேண்டி இருந்தது. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு மனப்பான்மை என்னன்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிட்டா என்னவே வரப்படாது. சொல்லுங்க. ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களே. சொல்லுங்க, என்ன வரப்படாது? இடுக்கமும் நெருக்கமும் என்ன செய்யப்படாது? வந்தாருன்னா அவர் அத்தோட தொலைஞ்சாரு. அப்படியா? இந்த மாலை வேலையில நல்ல கவனிங்க. உங்களுக்கு இடுக்கம் வராது, நெருக்கம் வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்க இங்க நான் வரல. நிச்சயமாய் இடுக்கமும் நெருக்கமும் உண்டு. உலகத்திலே உபத்திரவம். உங்களுக்கு இடுக்கமே இல்ல, நெருக்கமே வராது, ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வச்சிட்டீங்க, அதனால இதெல்லாம் வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்க நான் வரல. ஆனால் என்னால உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். நீங்க கடந்து போகிற இந்த இடுக்கமும் நெருக்கமும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு உத்தரவாதம் நான் இங்க கொடுக்க வரல. ஆனா இப்ப நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த இடுக்கம், இந்த நெருக்கம், இந்த பிரச்சனை எந்த விதத்திலும் உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க போறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், உபத்திரவம் வரலாம், ஆனா உங்களை சேதப்படுத்த அந்த பிரச்சனைக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நாம யாராக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எனக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எனக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் வைத்து வைத்திருக்கிறார், அதை விளங்கிக் கொள்ளணும். சும்மா சும்மா பிரச்சனையை பார்த்து எனவே செஞ்சுட்டே இருக்கப்படாது. சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? உபத்திரவம். அப்படி யாராவது இருக்கீங்களா? பிரச்சனையே இல்லை பிரதர். பிரச்சனையா? நீங்க என்ன பிரதர் புதுசா ஏதாவது சொல்றீங்க பிரதர்? எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு யாராவது கை தூக்க முடியுமா? அப்படி யாராவது இருந்தால் உடனடியாக பரலோகத்துக்கு சென்று விடவும். சரியா? நீங்க இந்த பூமியில இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் சொல்லுங்க, ஏன் நான் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அவர் ஜெயிச்சது அவருக்காகவா உங்களுக்காகவா? பூமியில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா
ஒன்றை நல்லா நிதானப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிரச்சனைகள் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தானியேலா பார்த்தார்னு வைங்க, உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அந்த சிங்க கோகை தான். என்ன பிரதர் இப்படி சுத்தி சிங்கமா நிக்குது? அப்படித்தான் நிக்கும், அப்படித்தான் நிக்கும். நிக்குதா? நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சிங்கங்கள் வேண்டுமானாலும் எழும்பலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம். ஆனால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல்லாகிலும் உங்க மேல படுவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேல் சிங்க கோயிலுக்குள்ள இருக்கிறாரு. தரிய ராஜா அரண்மனையில் இருக்கிறாரு. அரண்மனையில பட்டு மெத்தை இருக்கு, காற்றோட்ட வசதி இருக்கு, மஞ்சனை இருக்கு, ஏராளமான வசதிகள் இருக்கிறது. ஆனால் தரிய ராஜாவினாலே முழுவதும் தூங்க முடியல. ஆனா சிங்கங்களின் மத்தியிலே தானியேலால தூங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அதை விளங்கிக் கொள்ளுங்க. சும்மா பிரச்சனையை பார்த்து எனவே செஞ்சுட்டே இருக்கப்படாது, பயந்துட்டே இருக்கப்படாது. கன்னத்துல ஒரு சின்ன பரு வரும். ஆக்சுவலா அது ஹீட்னால வர்றது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போயிடும்? என்ன ஒரு மாதிரி கட்டி மாதிரி தெரியுது, கட்டியாகுமோ? மறுநாள் காலையில கண்டிப்பா கட்டியாயிரும். என்ன கட்டி ஆயிடுச்சு? டாக்டர்கிட்ட போனா ஆபரேஷன் பண்ண சொல்லுவாரோ? 15,000 போங்க, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ண சொல்லுவார். சின்ன பருதான் இவங்களுக்கு கட்டியில ஆரம்பிச்சு கேன்சர் கட்டியில இருந்து கல்லறை பெட்டி வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். சும்மா கல்லறை பெட்டி தெரியாது. வீட்டுக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல சிலுவக்கம் மூண்டி இருக்கும், பக்கத்துல வீட்டுக்காரன் நழுவாரு. சும்மா என்னவே செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, அல்லேலூயா. ரபி அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, பயம் என்கிற கதவை மட்டும் திறந்துரு, அந்த கதவுக்கு பின்னாடி தான் ஏராளமான ஆசீர்வாதங்கள் மறைந்து கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எனவே செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, பயந்துட்டே இருக்கக்கூடாது. எது உங்களை எதுவும் செய்ய போறது? கர்த்தரை மீறி உங்க வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சுக்கு கூட சாத்தானால தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை, உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அப்படிப்பட்ட பாதுகாப்பு. நீங்களா காலையில சொன்ன மாதிரி நீங்களா சாத்தான்ட்ட என்ன எதை கொடுத்துடக்கூடாது, வாயை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எல்லா பேருக்கும் ஆவுன்னா யார் மேலதான் பலியாகி போயிருது. கார குழம்பு வச்சு வெட்டுனா டிசென்ட் தான் போகும். அதை போயிட்டு சாத்தான் என்னைய படாத பாடுபடுத்துறான் பாஸ்டர்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம்? உண்மை அதுதான். சும்மா அவன் மேல பழிய போட்டுக்கிட்டு வாயை யார்கிட்ட கொடுத்துடக்கூடாது. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இது ஆயிருமோ, அது ஆயிருமோ. இந்த வார்த்தையத்தான் அவன் என்ன செஞ்சுக்கிறான் உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அதை விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது கர்த்தருடைய திருச்சபைக்குள்ள இருக்கிறீங்க, கர்த்தருடைய வாசலுக்குள்ள இருக்கிற, அவருடைய வாசலுக்கு உட்பட்டு இருக்கிற உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு வெளியேற பெற்ற பாதுகாப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எலியா அந்த கேரித் அனுபவத்துக்குள்ள போனது என்னமோ உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த இடுக்கமும் நெருக்கமும் எலியாவை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எலியாவை என்ன செய்தார்? பாதுகாத்தார். வாசியம் பார்க்கலாம் 12:3. நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. அது காகம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலா அது காகம் அல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற காக்கா கிடையாது. அது பிளாக்கியா இருக்கிறதுனால, கருப்பு நிறமா இருக்கிறதுனால என்னன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க காகம்னு. அது காகம் அல்ல, கழுகு சைஸ்ல இருக்கும். கழுகும் அல்ல, கவனிங்க, கழுகும் அல்ல, கழுகு சைஸ்ல இருக்கும். ஆனா பிளாக்கியா இருக்கிறதுனால காக்காய்னு போட்டாங்க. அதாவது காகம் என்பது நியாய பிரமாணத்தின்படி தீட்டுப்பட்ட பறவை. என்ன பறவை அது? கழுகும் தீட்டுப்பட்ட பறவை தான். காகம் என்பது தீட்டுப்பட்ட பறவை. அந்த தீட்டுப்பட்ட பறவை ஒன்ன தொட்டா அது என்ன ஆயிரும்?
அப்போ கர்த்தரே நியாயப்பிரமாணத்தை மீறி காகத்தை பயன்படுத்தி இருப்பாரான்னா கண்டிப்பா என்ன செய்திருக்க மாட்டார், பயன்படுத்தி இருக்க மாட்டார். அது காகம் அல்ல, கழுகுக்கு ஒப்பான, கழுகு சைஸ்ல இருக்கும், கழுகு சைஸ்ல. இஸ்ரவேல் நாட்டில், கர்த்தருடைய தேசமான இஸ்ரவேல் தேசத்துல ஒரு அப்பம்ங்கிறது 1.5 அடி நீளம் இருக்கும். எவ்வளவு நீளம் இருக்கும்? 1.5 அடி நீளம். நீங்க அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா இங்க ஈரானி குப்பூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானி குப்பூஸ்ன்னு கேட்டீங்கன்னா அந்த அப்பம் கொடுப்பாங்க. இவ்வளவு 1.5 அடி நீளம் இருக்கும். ஒரு அப்பம் எவ்வளவு நீளம்? 1.5 அடி நீளம் இருக்கும். ஒரு சப்பாத்தியினுடைய நீளம் 1.5 அடி இருக்கும். நம்ம ஊர் காக்காயாலலாம் அதை என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அதுக்கு ஏத்தது அந்த வடை தான், சரியா? அதுக்கு மேல அதால என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அது காகம் அல்ல, கழுகு சைஸ்ல இருக்கும், கழுகு சைஸ்ல. சரி, கழுகுக்கு ஒப்பான பறவைகளை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். தொடர்ந்து வாசிங்க. விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியையும், அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. நல்லா கவனிங்க. காலையில என்ன கொண்டு வருதா? அப்பமும். சாயங்காலம் என்ன கொண்டு வருதா? அப்பமும். நான் கேட்கிறேன், உலகம் முழுவதும் இப்ப என்ன பெய்யல? பனியும் பெய்யல, உலகம் முழுவதும் பஞ்சம். எப்படி? உலகம் முழுவதும் பஞ்சம். ஆனால் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருந்தாங்கிற ஒரே காரணத்திற்காக எலியாவுக்கு மட்டும் கரிஞ்சோறும் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுக்கு எப்பொழுதும் கரிஞ்சோறும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானா? உலகமே என்ன இருக்காங்க? பஞ்சத்துல இருக்கு. கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறாருங்கிற ஒரே காரணத்திற்காக எலியாவுக்கு மட்டும் என்ன கிடைக்கிறது? கரிஞ்சோறு, இல்லையா? சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேசத்திலே மழை பெய்யாதபடியினாலே சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு என்ன செய்து போயிற்றாம்? சொல்லுங்க. வற்றி போயிற்று. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப ஆறு என்ன செஞ்சு போயிற்று? இது இடுக்கம் அல்ல, இடுக்கத்தின் மேல் இடுக்கம். இது நெருக்கம் கிடையாது, நெருக்கத்தின் மேல் அப்படியெல்லாம் இருக்கும். வாக்கு தத்தம் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து விட்டீர்கள் என்பதற்காக பிரச்சனைகள் இருக்காது என்பது அல்ல அர்த்தம். ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள இன்னொன்னு என்ன செய்யும்? வந்து நிக்கும். ஒண்ணுல இருந்து ஆசுவாசப்படுத்தி அப்பாடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அடுத்தது என்ன செய்யும்? வந்து நிக்குதா? சொல்லுங்க, நிக்குதா? நிக்குதா? அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. யாருடைய வார்த்தையின்படி எலியா போய் தங்கினாரு? சொல்லுங்க, யாருடைய வார்த்தையின்படி போனாராம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போய் தங்கினார். ஆனால் அங்க என்ன இல்லாமல் போயிற்று? தண்ணீர் இல்லாமல். கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நீங்க வாழ்கிறீர்கள் என்பதற்காக உங்க சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. உங்க சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்க அதை குறித்து கலங்க வேண்டாம். சூழ்நிலைகள் உங்க விசுவாசத்தை மேல பாதிப்பை உண்டு பண்ண கூடாது. உங்க விசுவாசம் தான் சூழ்நிலைகள் மேல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை மோசமா இருக்கேன்னு சொல்லிட்டு கலங்கிறாதீங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போனா, ஆனா அங்க என்ன இல்லாமல் போயிற்று? இடுக்கத்தின் மேல் இடுக்கம், நெருக்கத்தின் மேல் நெருக்கம். நெருக்கம். நல்லா கவனிங்க. அது இடுக்கமாகட்டும் அல்லது இடுக்கத்தின் மேல் இடுக்கமாகட்டும், நெருக்கமாகட்டும் அல்லது நெருக்கத்தின் மேல் நெருக்கமாகட்டும், அது உங்களை சேதப்படுத்த ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவா பார்த்தாருன்னு சொன்னா உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கிற இடம் எது தெரியுமா? சொல்லுங்க. சாதாரண அக்கினி சொல்லியா? எத்தனை மடங்கு? என்ன பிரதர் இப்படி சுத்திலும் தக்க தக்கன்னு எரியுது? அப்படித்தான் எரியும், அப்படித்தான் எரியும். ஆனால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, உங்கள் தலைமயிராகிலும் சேதமாகிறது இல்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கி இருக்கிறதே, உங்களை வணைந்திருக்கிறதே அப்படித்தான். சும்மா சும்மா ஒண்ணு என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விடுங்க பிரதர், எதுனாலும் பார்த்துக்குருவோம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா விடுங்க சிஸ்டர், எக்ஸைட்மெண்டோட சொல்லணும். விடுங்க பிரதர், எதுனாலும் பார்த்துக்குருவோம். அல்லேலூயா. என்ன ஆயிர போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் ஆக போறது கிடையாது. அல்லேலூயா. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற திறன் வேணும். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார் பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி, அமெரிக்கன் பிரசிடென்ட், அவருடைய காரோட விலை 800 கோடி. ஒரு காரோட விலை எவ்வளவு? அவ்வளவு பாதுகாப்பா அந்த காருக்கு. அதுல அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது உள்ள அந்த காருக்குள்ள. அவ்வளவு பாதுகாப்பு. அணுகுண்டு போட்டா கூட அந்த கார் என்ன செய்யாதான்? சேதமாகாதான். அவ்வளவு பாதுகாப்பு. உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்க்கிலும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசிகளாகிய உங்களுக்கு விலையேற பெற்ற பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. The heavenly security, பரலோகத்தின் பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தரை மீறி உங்களை எதுவும் செய்ய போறது கிடையாது. அந்த ஃபெய்த் வேணும், அந்த விசுவாசம் வேணும். சும்மா பிரச்சனைக்கு காத்து என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, பயந்துட்டே இருக்கக்கூடாது. வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த முந்தின வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கே இருக்கிற இப்போ கேரித்துல இருந்த தண்ணீரும் என்ன செய்து போயிற்று? நம்மள இருந்தா ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே, உமக்கே இது நியாயமா? நீர் தான் சொன்னீர் எங்க போய் தங்கிக்கன்னு, எங்க போய் ஒளிஞ்சுக்கன்னு தான் சொன்னார். ஆண்டவரே சொன்ன வார்த்தை, யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டையில போய் என்ன செய்து கொண்டு ஒளிஞ்சுக்க. வெளியே தெருவில் தலையை என்ன செஞ்சிடாத, காட்டிராத. காட்டினா ஏசபேல் என்ன செஞ்சிருவா? தலைய எடுத்துருவாப்பா. என்ன செஞ்சிடாத தலைய. ஆண்டவரே சொன்ன வார்த்தையை பாருங்க, ஒளிஞ்சுக்கன்னு தான் சொன்னார். நீங்களே சொன்னீங்களே ஆண்டவரே, ஒளிஞ்சுக்கன்னு சொன்னீங்களே. இப்ப இங்க இருக்கிற தண்ணீர் என்ன செய்து போயிற்று? அப்ப இங்க இருந்து போனா ஏசபேல் என்ன செஞ்சிருவா? சொல்லுங்க, கொன்று போட்டுருவாளா, போட்டுற மாட்டாளா? ஏசபேலுக்கு நான் அஞ்சுகிறேன் ஆண்டவரே, ஏசபேலுக்கு நான் பயப்படுகிறேன், ஏசபேல் நிமித்தம் நான் அஞ்சுகிறேன், ஏசபேலுக்கு நான் எப்படி தப்பிப்பேன் ஆண்டவரே. எலியா கர்த்தரை நோக்கி புலம்ப ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. நீ எழுந்து எதுக்கு அடுத்தவா? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். சொல்லுங்க, எங்க தங்கி இருக்கணுமா? சொல்லுங்க, எங்க தங்கி இருக்கணும்? சாரிபாத்னா இருக்கு. எதுக்கு அடுத்த? அத சொல்லுங்க, எதுக்கு அடுத்த? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே என்ன செய்ய? தங்கியிரு. எலியா கர்த்தரை நோக்கி புலம்புகிறார். ஆண்டவரே, ஏசபேலுக்கு அஞ்சுகிறேன், ஏசபேலுக்கு பயப்படுகிறேன். இங்கிருந்து நான் எப்படி ஆண்டவரே தப்பிக்க முடியும்? நீங்களே சொன்னீங்க ஒளிஞ்சுக்கன்னு. இங்க வந்து பார்த்தா என்ன இல்லாம போயிற்று? தண்ணி இல்லாம போச்சு ஆண்டவரே. இங்க இருந்து நான் எப்படி போவேன்? ஏசபேலுக்கு பயப்படுகிறேனே. ஏசபேலுடைய வாளுக்கு யார் என்னைய தப்புவிப்பா? ஏசபேல் என்னை பிடிச்சு கொன்று போட்டுருவாளே ஆண்டவரே அப்படின்னு எலியா புலம்புனா, ஆண்டவர் பார்த்தாரு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏசபேல் ஏசபேல் சொல்லிட்டே இருக்க. சரி, இப்ப நீ நேரம் என்ன பண்ற? எங்க போய் தங்கிரு? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் என்ன செய்ய? அது யார் ஊருன்னு கேட்டா ஏசபேலுடைய ஊரு. உண்மை, யாருடைய ஊரு? இந்த எலியாவை கொலை செய்ய தேடுகிறாள் பாருங்க, அந்த ஏசபேலுடைய சொந்த ஊர் தான் அந்த சாரிபாத். உண்மை. முந்தின அதிகாரம் 16வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது இந்த ஆகாப்புக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் எந்த நாட்டா, எந்த தேசமா? இந்த சீதோன் நாட்டு மன்னன் ஏத்பாகாலின் குமாரத்தி
ஏசபேல். போதும். இந்த ஏசபேல் யாருன்னா எந்த நாட்டு மன்னனுடைய குமாரத்தி? சீதோன் நாட்டு மன்னனுடைய குமாரத்தி. ஆண்டவர் எங்க போய் தங்கி இருக்கு சொன்னாரு எலியாவை? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். சீதோன் தலைநகரம். சீதோன் என்னது? தலைநகரம். சாரிபாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, சாரிபாத்னா என்ன அர்த்தம்னா எதிரிகளின் படைத்தளம் அல்லது பதுங்கு ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எதிரிகளின் படைத்தளம் அல்லது பதுங்கு. ஒரு நாடு இருக்குன்னா, இப்ப டெல்லி இருக்குன்னா படைகளை டெல்லியிலே வைக்க மாட்டாங்க, எதிரிகள் ஈஸியா வந்து அழிச்சிருவாங்கன்னு சொல்லி டெல்லிக்கு பக்கத்துல தலைநகரத்துல எங்கேயாவது படைகளை என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? பதுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப சீதோன் தலைநகரம். சீதோன் நாட்டு மன்னன் ஏசபேலுடைய தகப்பன் சீதோன் நாட்டு மன்னன். இந்த சீதோன் நாட்டு மன்னனுடைய இந்த ஏசபேலுடைய மொத்த படைகளும் பதுங்கி இருக்கிற பதுங்கு ஸ்தலம் தான் எது? சத்தமா சொல்லுங்க, சாரிபாத். எலியாவை கொலை செய்ய தேடுகிற ஏசபேலுடைய மொத்த படைகளும் இருக்கிற இடமே இதுதான், சாரிபாத். இப்ப ஆண்டவரை பார்த்து எலியா புலம்புகிறார். ஆண்டவரை, ஏசபேல் என்னைய கொண்டு போட்டுருவான்னு புலம்புனா ஆண்டவர் சொன்னார், என்ன பெரிய ஏசபேல் ஏசபேல்ங்கிற? ஏசபேலுடைய மொத்த படைகளும் இருக்கிற சாரிபாத்திலேயே போய் தங்கியிரு, யார் ஓ மேல கை வைக்கிறான்னு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எலியா ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் சாரிபாத்திலே தங்கி இருந்தார். ஒரு பய அவர் மேல கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. எலியா ஒன்றும் சுவரேறி குதிச்சுலாம் சாரிபாத்துக்குள்ள போகல, சுவரேறி குதிச்சு போகல. அந்த விதவை எங்கே விறகு பொறுக்கி கொண்டிருந்தாலாம்? ஒலிமுக வாசல்ல. எங்கே விறகு பொறுக்கி கொண்டிருந்தா சொல்லுங்க? ஒலிமுக வாசல்ல. ஒலிமுக வாசல்னா பட்டணத்தினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் கேட். எலியா தோல்மயிர் உடையை தரித்து அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தா அத்தனை பேருக்கும் தெரியும் அவன் தான் எலியான்னு சொல்லி. ஆனா அந்த பட்டணத்தின் நகரத்தினுடைய ஒலிமுக வாசல் வழியா, மெயின் கேட் வழியா தான் உள்ள போறார் எலியா. அத்தனை பேரும் பார்க்கறாங்க. ஆனா ஒருத்தரும் எலியாவின் மேல கை போட கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் எலியா தங்கி இருந்தார். 3 ஆண்டு காலம். எத்தனை ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்க தங்கி இருக்கிறது கேரித்தா இருக்கலாம், அல்லது எதிரிகளின் படைத்தளமான பதுங்கு ஸ்தலமான சாரிபாத்தே ஆனாலும் சரி, உங்களுக்கு சேதம் வருகிறதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கப்படுறது கிடையாது. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பிரதர், இனி சுற்றிலும் அநேகம் பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய வீட்டை சுற்றிலும் ஏராளமான பகைவர்கள் இருக்கிறாங்க பிரதர். வேலை பார்க்கிற இடங்கள்ல என்னை விரோதிக்கிறார்கள், குடியிருக்கிற இடத்துல என்னை விரோதிக்கிறார்கள், ஊழியம் செய்கிற இடங்கள்ல என்னை விரோதிக்கிறார்கள். நான் எதிரிகளின் மத்தியிலே தங்கி இருக்கிறேன், படைகளின் பதுங்கு ஸ்தலத்திலே தங்கி இருக்கிறேன். நீங்க தங்கி இருக்கிறது சாரிபாத்தே ஆனாலும் சரி, உங்க மேல கை ஓடுகிறதுக்கு ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற பாதுகாப்பு எப்படிப்பட்டது அதை விளங்கி கொள்ளுங்க. சும்மா பிரச்சனையை பார்த்து எனவே செஞ்சுட்டே இருக்கப்படாது, பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கேரித்தா இருந்தாலும் சரி, சாரிபாத்தா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சேதம் வர கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கப்படுறது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறதே அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். சாரிபாத்திலே ஒரு விதவையை கொண்டு கர்த்தர் எலியாவை என்ன செய்தார்? போஷித்தார். எலியாவை என்ன செஞ்சார்? அநேக நேரங்களில் நம்ம எப்படி பழகிட்டோம்னா, அந்த விதவை ஏழை விதவை. எப்படி விதவை? 19வது வசனம் வாசி பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19. அதற்கு எலியா அந்த விதவையை பார்த்து, உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி எடுத்து, என்ன வீட்லயா? சத்தமா சொல்லுங்க. அந்த ஏழை விதவை 3500 வருஷத்துக்கு முன்னாடியே மாடி மேல மாடி கட்டினவ. எது மேல எது கட்டினவ? இப்ப வீடு கட்டுறதே கஷ்டம். இந்த நாட்கள்ல வீடு கட்டுறதே என்னது? அவ அப்பவே என்ன கட்டியிருக்கிறா? மாடி மேல மாடி என்ன செஞ்சிருக்கிறா? அவ ஏழை எல்லாம் கிடையாது, பணக்காரி தான். நமக்கு என்னன்னா, விதவைனால எப்படித்தான் இருப்பாங்க?
ஏழைன்னு சொல்லிடுறது சடக்கன் இல்லையா? அப்படி அல்ல, அவள் பணக்காரி தான். அப்ப ஏன் பிரதர் அவ வீட்டுல அப்பமும் எண்ணெயும் குறைவுபட்டதுன்னா ஏன் குறைவுபட்டது நீங்க சொல்லுங்க. வெரி குட். உலகம் முழுவதும் என்ன இருக்கு? பஞ்சம் இருக்கு. அதனாலதான் என்ன இல்ல அவ வீட்டுல பணம் இருந்து பணத்தையா சாப்பிட முடியும்? விளைஞ்சா தானே சாப்பிட முடியும் இல்லையா? அதனாலதான் அவள் வீட்டுல எண்ணெயும் அப்பமும் எண்ணெயும் என்ன செய்தது? குறைவுபட்டது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய மகிமையான அற்புதத்தை செய்து மகிமையான நடத்துதலின்படி அந்த விதவையையும் அவள் வீட்டாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? போஷித்து நடத்தினார். சரி, இப்ப ஏலியா சாரிபாத்தில் தங்கி இருந்தார். என்ன நடந்தது? அடுத்த அதிகாரம் 18வது அதிகாரம் 1வது வசனம். சரி, இந்த வேத பகுதி முழுவதையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? நேரம் இல்லை. இந்த வேத பகுதி உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் சுருக்கமாக இதை சொல்லுகிறேன். சரியா? சுருக்கமாக சொல்லுகிறேன். 40 வசனம் வாசிக்கணும். அவ்வளவு வாசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. சரி, இப்போ எலியாவை ஆண்டவர் சொல்லிட்டார், ஆகாப்புக்கு போய் உன்னை என்ன செய்ய காண்பி, தேசத்தின் மேல நான் என்ன கட்டளையிட போறேன்? மழையை என்ன செய்ய போறேன்? கட்டளையிட போறேன்னு சொல்லிட்டார். இப்ப எலியா நேரம் ஆகாப்ட போறார். ஆகாப் கேட்கிறார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ இல்லவா அப்படின்றாரு. அதுக்கு இவர் சொல்றார், நான் இல்லப்பா, பாகாலை தேடினதுனால நீனும் உன்னுடைய வீட்டார் தான் என்ன செய்றீங்க? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீங்கன்னு சொன்னார். சரி, இப்ப 2 பேரும் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறாங்க. அப்ப எலியா சொல்லுகிறார், கர்மேல் பர்வதத்தின் மேல பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கூடி வர சொல்லு. நான் கர்த்தருடைய சார்பாக நானும் என்ன செய்கிறேன்? வருகிறேன். அங்க 2 தரப்பினருக்கும் ஒரு காளை மாடு கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஒரு காளை, எனக்கு ஒரு காளை. அவங்களும் பலியிடட்டும், நானும் பலியிடுகிறேன். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அக்கினியை கொண்டு மாறுத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு 400 பேர் பிளஸ் இன்னொரு 450 பேர், மொத்தம் 850 பேர் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். இப்ப அத்தனை பேரும் காலையிலே பலி செலுத்தி பாகாலை நோக்கி விண்ணப்பிக்கிறார்கள். காலையிலிருந்து அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் 3வது மணி நேரம் வரைக்கும் விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு சத்தமும் பிறக்கல. இப்ப எலியாவினுடைய தருணம். எலியா என்ன செய்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். 34 இருந்து கூட வாசிங்க. முந்தின வசனம் வாசிங்க. விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன் எத்தனை குடம் தண்ணி? 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு இப்ப 2ஆம் தரம் எத்தனை குடம்? 4 குடம். இப்ப மொத்தம் எத்தனை குடமாச்சு? 8 குடம் ஊற்றினார்கள். பின்பு 3ஆம் தரமும் இப்ப 3ஆம் தடம் ஊத்திருக்காங்க. எத்தனை குடம் தண்ணி? மொத்தம் எத்தனை குடமாச்சு? மழையே பெய்யல, எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? கேட்கணும்ல. மழையே பெய்யல, எங்க இருந்து தண்ணி? இந்த கர்மேல் பர்வதத்துக்கு கீழே தான் கலிலேயா கடல். இந்த கர்மேல் பர்வதத்துக்கு கீழே தான் என்ன கடல்? அது அங்கிருந்து தான் என்ன செய்திருக்கிறார்? எலியா தண்ணீரை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்போ பலியின் மேல 12 குடம் தண்ணீர் ஊற்றி ஆயிற்று. இனிமே பலி அக்கினியினால எரிகிறதற்கு என்னவே கிடையாது. சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன நடக்கிறது? வாசிங்க. அப்பொழுது ஓடினது, நிரப்பினான். நேரத்திலே எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின் படியே செய்தேன் என்று
இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீரே தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி, நல்லா கவனிங்க, வானத்திலிருந்து வழக்கமாய் இறங்குகிற பனியையும் மழையையும் இறங்காம என்ன செஞ்சான்? அடைக்கிறான். வானத்திலிருந்து ஒரு நாளும் என்ன செய்யறது கிடையாது, அக்கினி இறங்குறதே கிடையாது. ஆனா இறங்குற பனியையும் மழையும் அடைச்சுட்டு இறங்காத அக்கினியை என்ன செய்ய பண்ணுகிறான்? அதான் விசுவாசங்கிறது. அல்லேலூயா. எது கூடாதோ அதை கூட செய்ய கர்த்தராலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, that is impossible, நடக்காது, வைக்காது, கிடைக்காது, முடியாதுன்னு நீங்க நினைத்திருக்கிறீங்களோ, அதை கிடைக்க பண்ண வாய்க்க பண்ண வல்லவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Our God is the God of impossible. சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிறவர். அல்லேலூயா. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தினாலே சாத்தியமாகும். அல்லேலூயா. சரி, என்ன நடந்தது? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் கூப்பர விழுந்து என்ன சொன்னாங்க? அந்த ஜனங்கள் சொன்னது போல ரெண்டு விசை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் எலியாவினுடைய அழைப்பு, மிஷன், விஷன், தரிசனம், ஊழியம் எல்லாமே இதுதான். என்ன? இஸ்ரவேலை சொல்ல வைக்கிறனா இல்லையா பார். என்னன்னு சொல்லுங்க. கர்த்தரே, கர்த்தரே. ஒரு தரிசனம், ஒரு ஊழியம் ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா அந்த தரிசனத்தை கர்த்தரை நிறைவேற்றி முடித்து விடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நீங்க அது நிறைவேறாதோ அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கர்த்தரை செய்து முடித்து விடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன நடந்தது? அடுத்த வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே என்ன ஆற்றங்கரையிலையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கீசோன் ஆற்றங்கரை. ஏற்கனவே ஒரு ஆறு எலியாவுடைய வாழ்க்கையில இடைப்பட்டது. என்ன ஆறு? கேரித். என்ன ஆறு சொல்லுங்க பார்க்கலாம். கேரித்னா என்ன அர்த்தம்? இடுக்கம் அல்லது நெருக்கம். இடுக்கம் அல்லது. இப்போ ஒரு ஆறு எலியாவுடைய வாழ்க்கையில இடைபடுகிறது. என்ன ஆறு? சத்தமா சொல்லுங்க. கேரித்னா இடுக்கம் அல்லது நெருக்கம், கீசோன்னா விசாலம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா ஒரு இடுக்கத்தின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக கடந்து போக வேண்டி இருந்தது. என்னமோ உண்மைதான், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த இடுக்கமும் நெருக்கமும் எலியாவை சேதப்படுத்த எந்த விதத்திலும் கர்த்தர் அனுமதிக்கல. அதே நேரத்தில் எலியாவுடைய வாழ்க்கையில அந்த இடுக்கமும் நெருக்கமும் நிரந்தரமாய் இருக்கவும் தேவன் அனுமதிக்கல. அந்த இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் தேவன் விசாலமாய் மாற்றி காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இடுக்கம் வராது, நெருக்கம் வராதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்க வரல. ஆனால் உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க கடந்து போகிற இடுக்கமும் நெருக்கமும் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் நிச்சயமாய் அதை விசாலத்தின் அனுபவமாய் மாற்றி காட்டுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. கேரித்துன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எதுல போய் தான் முடியும்?
கீசோன்ல போய் தான் முடியும். இடுக்கண் நெருக்கன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எதுல போய் தான் முடியும்? ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய், வாசல் தான் இடுக்கம், உள்ள பிரவேசிச்சு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே என்னதான்? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நாள்ல எந்த பகுதிகளிலெல்லாம் இடுக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ, நெருக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ, அது பொருளாதாரமா இருக்கலாம், அது சரீர சுகமா இருக்கலாம், அது குடும்ப காரியமா இருக்கலாம், தொழிலுக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம், ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம், எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த இடுக்கமும் நெருக்கமும் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. தாவீது 118வது சங்கீதத்தில் சொன்னார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே கொண்டு வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இடுக்கான் நெருக்கன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அது எதுல போய் தான் முடியும்? விசாலத்துல போய் தான் முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பார்க்கிற அந்த விதம் மாறணும். அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை என்ன செய்யணும்? மாறணும். உங்களுடைய இடுக்கம் நெருக்கம் உங்களுடைய சிந்தையில வருகிற போதெல்லாம் உங்களுடைய உள் மனதில் ஆத்துமால சொல்லுங்க, கர்த்தர் இந்த இடுக்கத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் இடுக்கத்தை நெருக்கத்தை குறித்து கலங்காதீங்க. இடுக்கமும் நெருக்கமும் நிரந்தரம் அல்ல. அதை கர்த்தர் என்ன செய்வார்? விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா. நீங்க தந்தை பெக்மான்ஸ் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, அப்பா ஏதாவது பாட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரச்சனை வந்தா தான்ப்பா பாட்டு வரும் அப்படிம்பா. என்ன வருமா? பிரச்சனை வந்தா தான். அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பிரச்சனை வருவாக, பிரச்சனை எப்படியா வருவாக, 2 பாட்டை கொடுப்பாக, அவங்க வாட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை வரலாம், உபத்திரவம் வரலாம், ஆனால் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் இந்த இடுக்கத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அப்படித்தான் என்ன செஞ்சார்? விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். சரி, என்ன நடந்தது? அடுத்த அதிகாரத்திற்கு வந்துடலாம். 1வது வசனம். இந்த பகுதி கொஞ்சம் வாசிக்க வேண்டும். வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்குமாகினால கூடுதலா இருக்கும். கொஞ்சம் வாசிக்கட்டும். வாசிங்க சிஸ்டர், நான் சொல்ற வரைக்கும் வாசிங்க, மற்றவங்களுக்கு கவனிங்க. எல்லாவற்றையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் சொல்ல சொன்னால், எலியாவுக்கு அது தெரிந்த போது எழுந்து எதை காக்கவா குறிச்சுக்கிறோங்க, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த, எங்க போறாரா? யூதாவை சேர்ந்த. இவர் இருக்கிறது இஸ்ரவேல் நாடு. இவர் இருக்கிறது எந்த நாடு? இப்ப இவர் போறது பக்கத்து நாடு. யூதா என்பது அடுத்த நாடு. அந்த நாட்களில் யூதாவும் இஸ்ரவேலும் 2ஆக பிரிந்திருந்தது. இவர் போறது அடுத்த நாடு. யூதா என்பது அடுத்த நாட்டிலையும் அதன் கடைசி எல்லை தான் பெயர்சபா. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு கேரள மாநிலம் பக்கத்து மாநிலம், அதனுடைய எல்லை கடைசி எல்லை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பே பக்கத்துல இருக்கு, கடையாந்திர எல்லை. அது மாதிரி இப்ப அடுத்த நாட்டுக்கு ஓடுகிறார். அடுத்த நாட்டுக்குள்ளேயும் உள்ள கொஞ்ச தூரத்துல போய் இருக்கல, அதன் கடையாந்திர எல்லை வரைக்கும் என்ன செஞ்சாரு? ஓடினார். இப்ப பெயர்சபா வனாந்தரத்துக்கு போய் அங்க வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தின், அதுக்கப்புறம் வேலைக்காரனை நிறுத்திட்டு வனாந்தரத்துக்குள்ள எவ்வளவு நேரம் போறாரு? 1 நாள் தூரம் நடந்து போகிறார். ஒரு சூரை செடியின், என்ன செடியா?
அதை குறிச்சுக்கிறீங்க. ஒரு சூரை செடி, அந்த வார்த்தையை அப்படியே அன்லைன் பண்ணுங்க. ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. சாகணும்னா எங்கவே இருந்திருக்கணும்? வெரி குட். எங்கவே இருந்திருக்கணும்? இஸ்ரவேல் தேசத்துல இருந்திருந்தா இயேசுவேல் என்ன செஞ்சிருப்பா? அழகா பிடிச்சு என்ன செஞ்சிருப்பா? ஒரே வெட்டு. என்ன செஞ்சிருப்பா? ஒரே வெட்டு இல்லையா? அழகா பிடிச்சு ஒரே வெட்டு. ஆனா அங்க இருந்து புறப்பட்டது பிராணனை காக்க. இங்க இவ்வளவு தூரம் ஓடி வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யணுமா? சொல்லுங்க. இதெல்லாம் கிசும்பு தானே. அங்கவே இருந்திருந்தா இயேசுவேல் என்ன செஞ்சிருப்பா? அதாவது இஸ்ரவேலுக்கும் இவன் இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 600 கிலோமீட்டர் ஓட்டமா ஓடி வந்து இங்க வந்து ஒரு சூறை செடியை பார்த்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யணுமா? தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும், இந்த வார்த்தையை கவனிங்களே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அது ஏன் இப்படி சொல்றாரு? பிதாக்களை எல்லாம் இப்ப ஏன் வம்புக்கு இழுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இல்ல மோசே, இவங்களை பற்றிலாம் இப்ப யார் இவற்றை பேசினது? எதற்காக இவர் பிதாக்களை எல்லாம் இப்ப வம்புக்கு இழுக்க வேண்டிய காரணம் என்ன? எதுக்கு பிதாக்களை எல்லாம் மென்ஷன் பண்றாரு? போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? என் பிதாக்களை பார்க்கிலும். ஏன் பிதாக்களோடலாம் இவரை ஏன் இப்ப ஒப்பிட்டு பேசுறாரு? காரணம் என்ன? இந்த ஒப்பீட்டுக்கு காரணம் என்ன? அப்போ இடைப்பட்ட தருணத்துல ஏதோ என்ன செய்திருக்கிறது? நடந்திருக்கிறது. சம்திங் ஹேப்பன் இல்லையா? அது என்ன? அதைத்தான் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஒரு சூறை, திரும்பி அந்த வார்த்தை அன்லைன் பண்ணுங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து படித்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் வந்து தட்டி எழுப்பி பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும். எந்த பர்வதத்துக்கு போனானா? ஓரேப். குறிச்சுக்கிறீங்க. அங்கே அவன் கெபி, அதை குறித்துக் கொள்ளுங்கள். கெபி, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே என்றார். இப்ப எலியாவை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? சத்தமா சொல்லுங்க. இங்கே உனக்கு, அப்படியா இருக்கு, வார்த்தையை கரெக்டா விடாம வாசிக்கணும். இங்கே உனக்குன்னு ஆரம்பிக்குது. சொல்லுங்க, கரெக்டா வாசிங்க. எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். என்ன காரியம் என்றார். தொடர்ந்து அதற்கு அவன், கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் தள்ளிவிட்டார்கள், பலிபீடங்களை இடித்து கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கெபிக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து, நீ உள்ள இருக்காத, எங்க வா, வெளியே வா. கெபிக்கு வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக. அது ஏன் உள்ள இருக்கிறவனை இப்ப வெளியே வர சொல்றாரு? சரி, வெளியே வந்து பர்வதத்துல நில்லுன்னு சொல்றாரு. அப்பொழுது இதோ, அதை எப்படி வாசிக்கணும்னா, அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார்.
கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டவுடனே தன் சால்வையினால் தன் முகத்தை மூடி வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ இப்ப ஒரு 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 கேள்வி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்கிறாரு? அப்படியா இருக்கு? எலியாவே, முதல்ல எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்டார். இப்போ ஒரே ஒரு வார்த்தை அதுல சேர்த்து இருக்கிறார். என்ன வார்த்தை? சேர்த்து சொல்லுங்க. அதாவது வார்த்தைகளை வேதத்துல என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும். நானே அநேக வார்த்தைகள் விட்டுட்டு தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. கரெக்டா சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னார்? எலியாவை பார்த்து என்ன கேட்டாரு? அந்த இதோவை கொஞ்சம் நீட்டி வாசிங்க பார்க்கலாம். இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இப்ப ஏற்கனவே இதைத்தான் கேட்டாரு. திருப்பி இதே கேள்வியை கேட்கிறாரு. இங்க என்னதான் நடக்குது? என்னதான் நடக்குது? கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி நின்றவன் இப்ப இயேசுபேல் துரத்துகிறார்னு அடுத்த நாட்டுக்கு ஓடி வருகிறார். சூரிய செடியின் கீழே உட்கார்ந்துகிட்டு, போதும் கர்த்தாவே, ஆத்துமாவை என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்லன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறார். தூதன் வந்து 2 வேளை ஆகாரம் கொடுக்கிறார். எழும்பி நடந்து போகிறார். ஓரை பர்வதத்துக்கு வருகிறார். அங்கே கெபி இருக்கு, அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறார். ஆண்டவர் வந்து எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்கிறாரு. இவர் பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. திரும்ப ஆண்டவர் அவருக்கு முன்னாடி பெருங்காற்று வீசுது, பூமி எதிர்ச்சி உண்டாகுது, அக்கினி கடந்து போகுது, கர்த்தருடைய மகிமை கடந்து போகுது. இப்ப ஆண்டவர் திருப்பியும் வந்து எலியாவே, இங்கே உனக்கு என்னதான் இங்கே நடக்குது, என்னதான் சம்பவிக்கிறது? சரி, அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை குறித்து மற்றவர்கள் பேசின மட்ட ரகமான வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்களா? பெரிய விசுவாசியோ, அதை பண்ணிடுவாங்களோ, இதை பண்ணிடுவாங்களோ, பார்க்கத்தானே போறோம். பெரிய ஊழியக்காரரோ என்ன ஆகுறாங்கன்னு என்ன செய்யத்தான் போறோம், பார்க்கத்தானே போறோம். இதே வேம்பார்ல நான் இருக்க போறேன், பேசினாங்களா? உங்களை குறித்து இழிவாக மட்ட ரகமாக பேசப்பட்ட வார்த்தைகள் அநேக நேரங்களில் விசுவாசிகளுடைய இருதயத்தை உடைச்சு சுக்குநூறாய் நொறுக்கிறதே இந்த மற்றவர்களுடைய வார்த்தைகள் தான். இப்படி உடைத்து நொறுக்கின அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு யாரு பதில் சொல்றது? நம்ம போய் கேட்க முடியாது. ஏன் பிரதர் அப்படி பேசுனீங்க, ஏன் பாஸ்டர் அப்படி பேசுனீங்கன்னு நம்ம போய் கேட்க முடியாது. அப்ப யார் தான் பதில் சொல்லணும்? சொல்லுங்க, யார் தான் பதில் சொல்லணும்? கர்த்தர் தான். அதாவது இஸ்ரவேல்ல ஒரு முறைமை இருக்கு, முறைமை இருக்கு. அதாவது இஸ்ரவேல் முறைமையை விட நம்ம இதுக்கு வர்றேன். ஒருத்தர் நல்லா பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்ல அவங்கள மட்டம் தட்டணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம்னு நினைப்பு சொல்றாங்களா? ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, பெரிய ஐன்ஸ்டீன் நினைப்பு, பெரிய அப்துல் கலாம்னு நினைப்பு சொல்றாங்களா? இஸ்ரவேல்ல யாராவது கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி நின்று பிரகாசிச்சா அவங்கள வந்து மோசையோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டில் பெரிய தீர்க்கதரிசி யாருதான்? மோசே தான். மோசே தான் பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு முன்னாடி மட்டும்தான் சீனாய் மலையின் உச்சி, அந்த ஓரே பர்வதத்துல அவருக்கு முன்னாடி மட்டும்தான் பெருங்காற்று வீசிச்சு, பூமி எதிர்ச்சி உண்டாச்சு, அக்கினி கடந்து போனது, கர்த்தருடைய மகிமை கடந்து போனது அந்த ஒரே ஒரு ஆளுக்கு முன்னாடி தான். யாருக்கு முன்னாடி மட்டும்தான்? மோசேக்கு முன்னாடி. இஸ்ரவேல்ல யாராவது நல்லா ஊழியம் பார்த்தா, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய வழக்கம் என்னன்னா, பெரிய மோசேன்னு மனசுல நினைப்போ, பெரிய மோசேன்னு மனசுல நினைப்போ. எலியா இப்ப கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி நின்றவர்.
ஆனால் யேசபேலுக்காக இப்ப பயந்து இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எங்கே ஓடுகிறார்? யூதா தேசத்திற்கு ஓடுகிறார். இப்ப இஸ்ரவேலை நடந்து கடந்துதான் எங்க போகணும்? யூதாவுக்கு. இஸ்ரவேல் தேசத்தை அவர் கடந்து போகையிலே ஏராளமான ஏச்சுக்கள், ஏராளமான பேச்சுக்கள், இஸ்ரவேலர்களுடைய வார்த்தைகளை எலியாவினாலே தாங்கிக் கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல. பெரிய தீர்க்கதரிசியோ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்டான்னு பெரிய ஆளோ, அக்கினி இறங்கிட்டா பெரிய ஆளோ, நீ ஒரு துஷ்பியன் தானே, நீ எல்லாவற்றையும் இழந்தவன் தானே. என்ன வார்த்தைகள் எலியாவை சொன்னாங்கன்னு தெரியல. எலியாவை அவ்வளவு காயப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க. விளைவு என்ன தெரியுமா? பிராணனை காக்க புறப்பட்டவர் பயணத்தின் முடிவுல என்ன முடிவுக்கே வந்து விட்டார்? சாக வேண்டும் என்று முடிவுக்கு வந்து விட்டார். நேர யூதேயாவின் வனாந்தரத்திற்கு போனார். அங்கே வேலைக்காரனை நிறுத்தி விட்டார். காரணம், தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது என்று சொல்லி நேராய் வனாந்தரத்திற்குள்ளே ஒரு நாள் பிரயாண தூரம் போகிறார். போய் ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக் கொண்டார். சூரை செடியின் கீழே என்ன செஞ்சார்? படுத்துக்கொண்டு சூரை செடியின் கீழ் முதல்ல உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்க, உடன்படிக்கை மீறி நடக்கிறாங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது நான் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி நின்னேன், பிரகாசிச்சேன், வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினேன் ஆண்டவரே. ஆனா இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்னை ஏளனம் பண்றாங்க, என்னை எகத்தாளம் பண்றாங்க, என்னை பெரிய மோசையான்னு கேட்கறாங்க. ஆண்டவரே, நான் மோசையெல்லாம் இல்லை ஆண்டவரே, தயவு செய்து என்னை விட்டுருங்க. நீங்க மோசேக்கு முன்னாடி சீனாய் மலையினுடைய உச்சியில அந்த ஓரே பர்வதத்துல மோசேக்கு முன்னாடி தான் பெருங்காற்று வீசுச்சு, மோசேக்கு முன்னாடி மட்டும்தான் அக்கினி கடந்து போச்சு, மோசேக்கு முன்னாடி தான் பூமி எதிர்ச்சி உண்டாச்சு, மோசேக்கு முன்னாடி மட்டும்தான் ஆண்டவரே உம்முடைய மகிமை கடந்து போச்சு. அது மாதிரிலாம் எனக்கு முன்னாடி என்ன செய்யல, கடக்கல. தயவு செய்து என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் கிடையாது, பிதாக்களை போலெல்லாம் கிடையாது, பிதாக்களை போல நான் நல்லவன் அல்ல, மோசையை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, வேறு வார்த்தையில சொன்னா என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். படுத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல்ல யாருமே சூரை செடியின் கீழே படுக்க மாட்டாங்க, உட்கார கூட மாட்டாங்க. சூரை செடி ஒரு விஷச்செடி, பாய்சனபிள் பிளான்ட். யாரு சூரை செடியை பார்த்தாலும் உடனே வெட்டி தழல்ல நெருப்புல போட்டுருவாங்க, அக்கினியில போட்டுருவாங்க. சூரை செடி என்பது ஒரு விஷச்செடி. சங்கீதம் 124 நம்ம ஊர்ல துளசி செடி எப்படி நல்லதுன்னு சொல்றோம், துளசி செடி நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா? வேப்ப மரத்து காற்றை சுவாசிக்கிறது நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா? அதை போல இந்த சூரை செடியின் காற்றை சுவாசிச்சால் கொஞ்ச நேரத்துல மயங்கிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக் சைலண்ட் டெத், மரணம் தான். யாருமே இஸ்ரவேல்ல சூரை செடியின் கீழே என்ன செய்ய மாட்டாங்க, உட்காரவோ அமரவோ மாட்டார்கள். அதை எங்க யாரு பார்த்தாலும் உடனே வெட்டி நெருப்புல போட்டுருவாங்க. வாசிங்க, கூர்மையான அம்புகளும் சூரை செடிகளை எரிக்கும். யாரு சூரை செடியை பார்த்தாலும் வெட்டி தழல்ல போட்டுருவாங்க, நெருப்புல போட்டுருவாங்க. இப்ப எலியா நேரா போய் எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாரு சொல்லுங்க? சூரை செடியின் கீழே. அந்த வார்த்தையை வாசிங்கன்னா, ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அடுத்து என்ன வருது? திருப்பியும் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டான்னு வரும். அது ரெண்டாவது தடவை ஒரு இருக்க கூடாது, மற்றொரு. எப்படி இருக்கணும்? மற்றொரு, அனதர் பிளான். என்னன்னா, ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரை செடியை பார்த்தா இது சின்னதா இருக்கு, இது பத்தாதுன்னு சொல்லி எழுந்து போய் நல்ல பெரிய சூரை செடியா பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டாராம்? படுத்து கொண்டார். படுத்ததன் நோக்கம் என்ன? படுத்தவன் என்னவே செய்யக்கூடாது சொல்லுங்க? எழும்பவே கூடாது என்று சொல்லி என்ன செய்து கொண்டார்? படுத்து கொண்டார். நல்லா கவனிங்க. தூதன் இப்ப என்ன செஞ்சார்? எலியாவை தட்டி எழுப்பினாலும் எந்திரிச்சாரா எந்திரிக்கலையா? சொல்லுங்க, எந்திரிச்சாரா எந்திரிக்கலையா? சூரை செடியின் கீழே படுத்துட்டு எந்திரிச்ச முதல் ஆளு இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள சூரை செடியினுடைய விஷ காற்று போகலாம், ஆனா உள்ள இருந்த விசுவாசம் இவனை பாதுகாப்பதற்கு போதுமானதா இருந்தது. அல்லேலூயா.
சூரிய செடியினுடைய காற்று உள்ள போகுது. ஆனா இவருக்குள்ள இருந்த விசுவாசம் இவர் என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் எதை மிதிப்பார்கள்? சர்ப்பங்களை மிதிப்பாங்க. விஷம் அவங்களை என்ன செய்யாது? ஒண்ணும் செய்யாது, சேதப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. விஷச்செடியின் கீழே படுத்திருக்கிற முதல் மனுஷன் எந்திரிச்சதுன்னுமா அது யார்? மட்டும்தான். அல்லேலூயா. தூதன் வந்தார், தட்டி எழுப்பினார், ஆகாரம் கொடுத்தார். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு? திரும்பவும் படுத்துக்கிட்டார். திரும்பவும் என்ன செய்து கொண்டார்? படுத்துக்கொண்டார். தூதன் இரண்டாம் விசை வந்தார், ஆகாரம் கொடுத்தார், தட்டி எழுப்பினார், ஆகாரம் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் சொன்னார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம், சொல்லுங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், ஆனா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொன்னாரு, எங்க போகணும்னு சொல்லல. சொன்னாரா? தூதன் சொன்னாரா நீ எங்க போகணும்னு? சொல்லல. யாரும் சொல்லல எலியாவுக்கு நீ எங்க போகணும்னு சொல்லி. ஆனா எலியா எழுந்து நடக்க ஆரம்பித்தா இவருடைய கால்கள் நேரா எங்க போச்சு தெரியுமா? எங்க போச்சு தெரியுமா? மோசே கர்த்தருடைய சமூகத்துல நின்னு, பர்வதங்கள்ல நின்னு கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, கற்பலகைகளை பெற்றுக்கொண்டார் பாருங்க. அந்த பர்வதம் என்ன பர்வதம்? தேவ பர்வதம் என்னப்படுகிற அந்த ஓரே பர்வதத்துக்கு நேராய் இவர் கால்கள் நடந்து போனது. யாரும் சொல்லல எலியாட்ட நீ அங்க போன்னு சொல்லி. யாரும் என்ன செய்யல. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தார். மோசே கர்த்தருடைய மகிமையை பார்க்க நின்ன அதே மலைக்கு இப்ப யாருடைய கால்கள் நடந்து போகிறது? சத்தமா சொல்லுங்க. எத்தனை வேளை சாப்பிட்டு இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை வேளை? எத்தனை நாள் பிரயாணம் தெரியுமா? எத்தனை நாள் பிரயாணம்? சரி, இன்னைக்கு சாப்பிட்டுட்டார். இன்னைக்கு காலையில சாப்பிட்டார். இன்னைக்கு ஃபுல்லா நடக்கிறார். நைட்டு ஒரு இடத்துல தூங்குறார். நாளைக்கு காலையில இப்ப பெலன் சாப்பிட்ட 2 வேளை சாப்பிட்ட பெலன் கூடுமா குறையுமா? சொல்லுங்க. ஆனா அந்த நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அந்த பெலன் பரலோகத்திலிருந்து எலியாவுக்கு இறங்கி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மறுநாள் 48 மணி நேரம் ஆச்சு. இப்ப சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? 48 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப எலியாவுடைய பெலன் கூடுமா குறையுமா? சொல்லுங்க. ஆனா அந்த நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அருள் செய்தார். அல்லேலூயா. மூணாவது நாள் 72 மணி நேரம் சாப்பிட்டு 72 மணி நேரம் ஆயிற்று. பலன் கூடுமா குறையுமா? குறையும். ஆனா அந்த நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அதற்கேற்ற பலன் எலியாவுக்கு என்ன செய்தது? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. இதைத்தான் வேதம் சொல்லுது, நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும். உபாகம் 33:25 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாய். உபாகம் 33:25. இரும்பு வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், நாட்களுக்கு தக்கதாய் எந்த நாள்ல எதை செய்யணுமோ அந்த நாள்ல அதை செய்வதற்கான பலன் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பிரதர் அடுத்த மாசம் பிள்ளைக்கு திருமணம் இருக்கே, அடுத்த வருஷம் பிள்ளைக்கு திருமணம் இருக்கே, அடுத்த வருஷம் என் பிள்ளைய படிப்பு செலவு இருக்கே, இங்க சேர்க்கணுமே, அங்க சேர்க்கணுமே, இதை செய்யணுமே, அதை செய்யணுமே. கலங்கவே வேண்டாம். அந்த நாள்ல அதை செய்வதற்கான பலன் நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். நாட்களுக்கு தக்கதாக உங்கள் பலனும். 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவர் இருக்கிற பெயர்சவால இருந்து ஓரே பர்வதம் 700 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 700 கிலோமீட்டர் நடந்து அந்த மலை 7000 அடி உயரம். எத்தனை அடி உயரம்? 700 கிலோமீட்டர் நடந்து எவ்வளவு தூரம் ஏறி போகிறார்? 7000 அடி உயரத்திற்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ, எவ்வளவு தூரம் ஏறணுமோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து எலியாவுக்கு அருள் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எலியா நேர அங்க வந்தார். அங்க ஒரு கெபி இருந்தது. அங்க என்ன இருந்தது? கெபி. யாத்ராகம புஸ்தகத்துல மோசே ஆண்டவரிடத்துல கேட்டார்,
ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னை முகமுகமாய் தரிசித்து ஒருவனும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஆகையினாலே இந்த கண்மலையினுடைய பிளவிலே நீ என்ன செய்ய, நில். உன்னை என் கரத்தால நான் என்ன செய்வேன், மூடுவேன். உனக்கு முன்பாக என்னுடைய மகிமை என்ன செய்யும், கடந்து போகும். நீ என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேன். எதை பாப்ப, முதுக என்ன செய்வ, பாப்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அங்கே மோசே கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக நின்ன அந்த பிளவுதான் இங்கே கெபி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அங்க மோசே கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறதுக்காக ஓரே பர்வதத்தின் மேல நின்ன அதே பிளவு இப்ப அந்த பிளவுக்குள்ள, அந்த கெபிக்கு உள்ள யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் தேவன் வந்த உடனே எலியாவை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? முதல் விசை, எலியாவே, இங்கே உனக்கு நீ இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? எலியா, நீ உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, இது என்ன இடம் தெரியுமா? யாரு என்னுடைய மகிமையை பார்க்கிறதுக்காக நின்ன இடம்? சொல்லுங்க, இது என்ன இடம் தெரியுமா? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியா தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொன்னார், எல்லாம் சொன்னார். நீங்க நல்லா வாட்சிங்கன்னா, கவனம் வாட்சிங்கன்னா, ஆண்டவர் அதெல்லாம் காதிலே வாங்கியிருக்க மாட்டார். அதெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார், காதிலேயே வாங்கல. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ கண்மலைக்கு, அந்த கெபிக்கு உள்ள இருக்காத, என்ன செய்ய, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. நீ கெபிக்கு உள்ள உட்கார்ந்து இருக்க வேண்டாம். எங்க வா, வெளியே வந்து மோசேயினுடைய மகிமையை பார்க்கிறதுக்காக நின்னாம் பாரு, அதே இடத்துல இப்ப நீ என்ன செய்ய, வந்து நில். இப்ப எலியா வெளியே வந்து அந்த கண்மலையினுடைய வாசல்ல வந்து அப்படி நிற்கிறார். இது யார் நின்ன இடம்? சொல்லுங்க, யாருடைய மகிமையை பார்ப்பதற்காக நின்ன இடம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறதுக்காக மோசே நின்ன இடத்துல இப்ப யாருடைய கால்கள் வந்து நிற்கிறது? ஒரு திஸ்பியனுடைய கால்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய கால்கள் வந்து நிற்கிறது? ஒரு திஸ்பியனுடைய கால்கள். நான் கேட்கிறேன், மோசேக்காவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. மோசேக்காவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. சாதாரண ஆள் இல்ல மோசே. எலியாவுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு? சொல்லுங்க, என்ன இருந்துச்சு அவன்கிட்ட? ஒண்ணுமே இல்ல. அவற்றை இருந்த ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. யாரு மேல வைத்திருக்கிற விசுவாசம்? கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல, விக்கிரகம் தெய்வம் அல்ல, கர்த்தரே. இந்த விசுவாசம் தான் அந்த மாபெரும் உன்னதங்களுக்கு எலியாவை சுமந்து கொண்டு போனது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மாபெரும் உன்னதங்களுக்கு உங்களை சுமந்து கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்தார், எலியாவை பார்த்து சொல்லாம சொல்ல ஆரம்பித்தார், பேசாம பேச ஆரம்பித்தார். அவர் எதுவுமே சைலண்டா இருந்துட்டு காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்தார். எலியாவை பார்த்து பேசாம பேச ஆரம்பித்தார். எலியாவே, என்னைய பார்த்து கேட்டில்ல, என்னைய பார்த்து சொன்னில்ல, இஸ்ரவேலர்கள் பெரிய மோசையான்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே, மோசேக்கு முன்னாடி நீங்க பெருங்காற்று வீச பண்ணினது போல எனக்கு முன்னாடி பெருங்காற்று வீசலைன்னு சொன்னீல. இதோ மோசேக்கு முன்னாடி இதே ஓரே பர்வதத்துல பெருங்காற்று வீசினது போல உனக்கு முன்பாகவும் பெருங்காற்றை வீச பண்ணுகிறேன். மோசேக்கு முன்னாடி பூமி எதிர்ச்சியை உண்டு பண்ணினது போல இதோ உனக்கு முன்பாகவும் பூமி எதிர்ச்சியை உண்டு பண்ணுகிறேன். மோசேக்கு முன்னாடி அக்கினி கடந்து போனது போல உனக்கு முன்பாகவும் அக்கினியை கடந்து போக பண்ணுகிறேன். மோசேக்கு முன்பாக என்னுடைய மகிமை கடந்து போனது போல உனக்கு முன்பாகவும் என் மகிமையை கடந்து போக பண்ணுகிறேன். யார் சொன்னது உன்னைய பார்த்து பெரிய மோசையான்னு? என் பார்வையில யூ ஆர் த செகண்ட் மோசஸ். நீ என் பார்வையில மோசே தான். கர்த்தர் ப்ரூவ் பண்ணாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பார்வையில நீ யாருதான்? என் பார்வையில நீ யாருதான்? சத்தமா சொல்லுங்க, என் பார்வையில நீ யாருதான்? யார் சொன்னது நீ பெரிய ஊழியக்காரனான்னு? என் பார்வையில நீ மோசே தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் ப்ரூவ் பண்ணாருங்க. கர்த்தர் ப்ரூவ் பண்ணார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய மகிமை 2 பேருக்கு முன்னாடி தான் கடந்து போயிருக்கு. ஒரு ஆள் மோசே, இன்னொரு ஆள் யார் தெரியுமா? இந்த எலியா. சத்தமா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், மோசேக்காவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சுங்க. மோசே சாதாரண ஆள் இல்ல, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அது மாத்திரமல்ல, யாக்கோபினுடைய கொள்ளு பேரன் தான் மோசே, வேற ஆள் யாரும் கிடையாது. யாக்கோபுக்கும் மோசேக்கும் 4 தலைமுறை தான். 4 தலைமுறை தான். ஆண்டவர் சொன்னார்களே, 4ஆம் தலைமுறையில இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள் சொன்னார்களே, 4 தலைமுறை தான். யாக்கோபின் குமாரன் லேவி. யாக்கோபின் குமாரன் யாரு? லேவியின் குமாரன் அம்ராம். லேவியின் குமாரன் யாரு? இந்த அம்ராமின் குமாரன் தான் யாரு? மோசே. 4 தலைமுறை. யாக்கோபுக்கு கொள்ளு பேரன். யாக்கோபுக்கு கொள்ளு பேரன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் மோசே. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். மோசேக்காவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. எலியாவுக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? யார் மேல வைத்திருக்கிற விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே. அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கனம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய மகிமை. சமஸ்த இஸ்ரவேலின் கண்கள் பார்க்க அந்த ஓரே பர்வதத்தில் வைத்து கர்த்தர் எலியாவை கனப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1-2 ராஜாக்கள் புஸ்தகம் 1:9 வாசிங்க. 1:9 வாசிங்க. தலைவனையும் 50 சேவகரையும் அனுப்பினான். என்ன சொன்னா? என்ன மனுஷனா? சத்தமா சொல்லுங்க. என்ன மனுஷனா? ஒரு காலத்துல இவனை மனுஷனாவே மதிக்கல, இப்ப என்ன மனுஷனா? ஒரு காலத்துல உங்களை மனுஷனாவே மதிக்காத ஆட்களுக்கெல்லாம் நீங்க தேவ மனுஷன், தேவ மனுஷன்னு கர்த்தர் ப்ரூவ் பண்ற நாட்கள் வரும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கணம் உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் பெயர் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் காட் யாருன்னா மோசே. பழைய ஏற்பாட்டில் பெயர் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற கடைசி தேவ மனுஷன் யார் தெரியுமா? எலியா. எலியா. இந்த 2 பேருக்கு முன்னாடி தான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்திருக்கிறது? கடந்து போயிருக்கிறது. அதனாலதான் ஒலிவ மலையில இயேசு அந்த மறுரூப மலையிலே மறுரூப மேகத்தில் அவர் பிரவேசிக்கிற போது இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறவர்களாக 2 பேர் காணப்பட்டார்கள். யார் யாரு? மோசேயும் எலியாவும். எலியாவும். எவ்வளவு பெரிய கணம், எவ்வளவு பெரிய கணம். சரி, தொடர்ந்து என்ன நடந்தது? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே, இப்போ எலியாவினுடைய கடைசி பயணம், எலியா தன்னுடைய கடைசி பயணத்தை துவக்குகிறார். தன்னுடைய கடைசி பயணத்தை துவக்குகிறார். வாசிங்க. எலியா எலிசாவோட கூட இப்ப எலியா 4 இடங்களின் வழியாக கடந்து போகிறார். எத்தனை இடங்களின் வழியாக? 4 ஸ்தலங்களின் வழியாக, இடங்களின் வழியாக எலியா கடந்து போகிறார். முதல் இடம் கில்கால். சொல்லுங்க பார்க்கலாம். முதல் இடம் என்ன இடம்? கில்கால். அப்படின்னா சுழல் காற்று அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கில்கால்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கில்கால்னா என்ன அர்த்தம்? சுழல் காற்று. சரி, நோக்கி எங்க இரு. இப்ப 2வது இடம் எங்க போறாங்க? பெத்தேல். சொல்லுங்க, எங்க போறாங்க? பெத்தேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வீடு. சொல்லுங்க, தேவனுடைய. மீண்டும் ஒரு விசை. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? 1 கில்கால்னா என்ன அர்த்தம்? சுழல் காற்று. 2 தேவனுடைய வீடுனா என்ன அர்த்தம்? சரி, பெத்தேல்னா என்ன அர்த்தம்? கில்கால்னா, பெத்தேல்னா. சரி, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. எலிசா விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் சொல்லுகிறேன் என்றான். இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது
புத்திரர் வந்து எஜமானை உன்னை விட்டு என்பது என்றார்கள். அதற்கு அவன், தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு. இப்ப மூணாவது இடம் என்ன இடம்? எரிக்கோ. சத்தமா சொல்லுங்க, என்ன இடம்? எரிக்கோ அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வெற்றி. சிலர் பேரீச்சை மரங்களின் பட்டணம்னு சொல்லுவாங்க. அது அடைமொழி தான், அர்த்தம் அல்ல. அர்த்தம் அல்ல. அங்க பேரீச்சை மரங்கள் நிறைய இருக்கிறதுனால பேரீச்சை மரங்களின் பட்டணம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி மதுரைய மல்லிகை நகரம், தூங்கா நகரம்னு சொல்றோமோ அது மாதிரி ஒரு அடைமொழி தான் அது. எரிக்கோ என்கிற பாபிலோனிக் வேர்டுக்கு வெற்றி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒன்னுல இருந்து வருவோம். கில்கால்னா என்ன அர்த்தம்? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எரிக்கோன்னா என்ன அர்த்தம்? வெற்றி. வெற்றி. சரி, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு. கர்த்தர் இப்ப கடைசியா நாலாவது இடம் என்ன இடம்? சத்தமா சொல்லுங்க. யோர்தான் நதிக்கரையில இருந்து தான் என்ன செய்யப்பட்டார்? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? நாலாவது இடம் என்ன இடம்? யோர்தான். யோர்தான் ஏற்கனவே சொன்னோம். என்ன அர்த்தம்? மரணம். வெரி குட். யோர்தான் என்ன அர்த்தம்? மரணம். சரி, இப்ப நான் வரிசையா பேரெல்லாம் சொல்றேன், அர்த்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கில்கால்னா என்ன அர்த்தம்? வெரி குட். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். எரிக்கோன்னா என்ன அர்த்தம்? வெற்றி. யோர்தான்னா என்ன அர்த்தம்? மரணம். சரியா? சரி, இப்போ பேரெல்லாம் விட்டுறலாம், அர்த்தத்தை மட்டும் வரிசையா சொல்லுங்க. சுழல் காற்று, தேவனுடைய வீடு, வெற்றி, மரணம். மீண்டும் ஒரு விசை. சுழல் காற்று, தேவனுடைய வீடு, வெற்றி, மரணம். இப்ப எலியா சுழல் காற்றுல ஏறி எங்க போகிறாரு? தேவனுடைய வீட்டுக்கு. எப்படி போகிறாரு? வெற்றி கொண்டு. எதை வெற்றி கொண்டு? மரணத்தை வெற்றி கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா எதையே பார்க்கல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதை பார்க்கல? எங்க போய் படுத்தாள் தெரியுமா? எதுக்கு? ஆண்டவர் பார்த்தார், என்ன எப்ப பார்த்தாலும் சாகுறேன்னு சொல்ற, உனக்கு சாவே கிடையாது போன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது கர்த்தர் மோசேக்கு கூட கொடுக்காத கணம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே மரித்தார், கர்த்தர் அவர் சடலத்தை. ஆனா எலியாவை எதையே பார்க்க விடல. முதல்ல மோசேக்கு நிகரா நடத்தினார் எலியாவை. இப்ப மோசேக்கு ஒரு படி மேல. அல்லேலூயா. என்ன தகுதி இருந்தது? என்ன தகுதி இருந்தது? பணம் இருந்துச்சா? பதவி இருந்துச்சா? பட்டம் இருந்துச்சா? திறமை இருந்துச்சா? திறமை இருந்தா கடன் வாங்கி சொத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. எந்த திறமையும் எந்த தாளந்தும் இல்ல, எதுவுமே இல்ல. இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? யார் மேல இருக்கிற விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல. சத்தத்தை உயர்த்தி, கர்த்தரே, கர்த்தரே. அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் அந்த மாபெரும் உன்னதங்களுக்கு எலியாவை கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆனா உண்மையாகவே எலியாவை போலதான் கர்த்தர் என்னை நடத்த போகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நீங்க 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 சாதாரணமான ஆட்கள் அல்ல. நீங்க யாரையெல்லாம் பெரிய மோசேக்கள்னு உங்க மனசுல நினைச்சிருக்கிறீங்களோ அந்த மோசேக்களுக்கு ஒரு படி மேலாக உங்களை உயர்த்தி வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர், என்ன பிரதர் உத்தரவாதம்? எப்படி நான் இதை அடையாளப்படுத்தி, அவர் ஆண்டவர் என்னை எலியாவை போலதான் நடத்த போகிறார் என்றதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் எலியாட்ட சொன்னாரு, பாகாலுக்கு முன்பாக முடங்காதிருக்கிற, சொல்லுங்க, முழங்கால்களை உடைய எத்தனாயிரம் பேரு? சொல்லுங்க, எத்தனாயிரம் பேரு? நல்லா கவனிங்க. இந்த 7000 பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கல. அது சரி, ரைட். ஆனா இந்த 7000 பேர்ல
தேசம் சந்திக்கப்படும்படி தேவனுக்கு முன்பாக முழங்காலம் முடக்கினது இந்த ஒரு எலியாதான். அல்லேலூயா. உண்மைதானா? 7000 பேர் பாகாலுக்கு முன்னாடி முடங்காம இருந்தாங்க. ஆனா அவங்க எங்க வரல? தேசம் சந்திக்கப்படணும்னு எங்க வந்து நிக்கல? திறப்புல நிக்கல. முழங்கால்கள் என்ன செய்யல? உங்க முழங்கால்கள் தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்று முடக்கப்பட்டிருந்தா உங்க பாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஓரேப்பில நிறுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முழங்கால்கள் இங்கே முடங்கி இருக்கிறது உண்மை என்றால் உங்கள் பாதங்களை கர்த்தர் அந்த கன்மலையில ஓரேப்பின் உச்சியிலே கொண்டு வந்து நிறுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு உத்தரவாதம். பாகாலுக்கு முன்பாக முழங்கால்களை முடக்காத 7000 பேர், 70,000 பேர், 7,00,000 பேர், 7 கோடி பேர் இருந்தாலும் சரி, தேசத்திற்காக முழங்கால்களை முடக்கின உங்கள் பாதங்களை கர்த்தர் ஓரேப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா. சீக்கிரமாய், சீக்கிரமாய் எந்திரிங்க. முடிஞ்சிருச்ச செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு எலியாவினுடைய காரியங்கள் விளங்கிருச்சு? விளங்கினவர்கள் மாத்திரம் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே ஜீவன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப ரெண்டு விசை இஸ்ரவேலர்கள் சொன்னது போல, கர்த்தரே தெய்வம்னு இஸ்ரவேலர்கள் சொன்னது போல 2 விசை உங்க 2 வலது கரத்தை உயர்த்தி எவ்வளவு சத்தமாய் உங்க விசுவாச அளவுக்கு தக்கதா சொல்ல முடியுமோ 2 விசை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசம் போதுமானது. தேவன் மாபெரும் உன்னதங்களை உங்களை காண பண்ணுவார். God bless you. God bless you.